ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையிலேருந்து தான் ஒரு அரசு வேலை அறிவித்திருக்காங்க. ஓகேங்களா? பல நாளுக்கு பிறகு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா 90,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் த டீட்டெயில்ஸ்லாம் அஃபீஷியல் சைட்டில் காட்டி உங்களுக்கு வந்து நான் வந்து ரீட் அவுட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? என்ன போஸ்டிங்ஸ்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 55 மேனேஜர் ட்ரைனிங் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் தான் வீடியோஸ் போகிறதுக்காக கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் எப்போ வெளியிட்டாங்க, அதே மாதிரி பேமெண்ட் ஃபீஸ் எந்த லிங்க்கில் அவைலபிளாக இருக்கும், ஆன்லைன் எக்ஸாமுக்கான டேட் அப்போ, அதுக்கப்புறம் கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பார்த்துடலாம். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் அப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 13th ஜனவரி வெளியிட்டாங்க. 20th ஃபெப்ரோட இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து முடியுது. ஓகேங்களா? அதுக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்காக தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் எக்ஸாமுக்கான டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மார்ச் அல்லது ஏப்ரல் 2025 கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்காக தரேன். அதே மாதிரி கால் லெட்டர் எப்போ வெளியிடுவாங்க, எக்ஸாம் சென்டர், எக்ஸாம் கன்சோல்ட்கான டீட்டெயில்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எக்ஸாமுக்கு ஒரு 10 days அரௌண்ட் முன்னாடியே அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கான டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அஃபீஷியல் சைட்லேயே. ஓகேங்களா? அதே மாதிரி ஆன்லைனில் பார்த்தோன்னா ப்ரீ ப்ரிலிம்ஸ்க்கான எஸ்டி கேண்டிடேட்க்கு எப்படி என்னென்ன இது பார்க்குறது அப்படின்னு அதுவும் அரௌண்ட் லாஸ்ட் 10 daysக்கு முன்னாடியே வந்துடும். அதுவும் நீங்கள் வந்து டேட் ஆஃப் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து ரிசர்வேஷன்ஸ் கோட்டா படி பேக்அவுட் கிளாஸ்க்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடிக்கும் ஜென்ரலிஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 வேகன்சிஸ் இருக்குது, ஜென்ரலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 55 ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸாக செப்பரேட் பண்ணி பேக்அவுட் கிளாஸ்க்கும் மீதி அதர் கேஸ்க்கும் பிரித்து போட்டிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு அதுவும் வந்து கோத்ரூ வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வெளியிட்டிருக்காங்க. ட்ரைனிங் அண்ட் ப்ரொவிஷன் பீரியட் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 year ப்ரொவிஷன் பீரியட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஸ்டான உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் இன்டர்வியூ பேஸ் தான் எங்களுக்கான வேலை வந்து இங்கே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக அந்த கம்பெனிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய டெர்மினலி ஃபார் இமிடியட்லி பர்ஃபார்ம் நாட் வெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் லோட்டை அமுச்சு விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக அந்த டெர்மினேஷன் இதில் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா 90,000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 years இந்த கம்பெனியில் வந்து ஜாயினிங்ஸாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் 1ல் தான் சேலரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ரெஸ்பெக்டிவ் ஆர்கனைசேஷன்லையோ ஆர் யூனிவர்சிட்டிலையோ முடிச்சிருக்கணும். 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 55% மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எய்தர் டிகிரி எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 types ஆஃப் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி டெக்னாலஜிக்கு என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஇ முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க, எம்இ முடித்தவங்க, எம்டெக் முடித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்சிஏ முடித்தவங்க யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 60% இருக்கணும். ஓகேங்களா? அதுவும் கேஸ்ட் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். கேஸ்ட் வைஸாக நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 55% இருந்தால் போதுமானது உங்கள் கேஸ்ட்டுக்கு பொறுத்த முடிக்கும். ஓகேங்களா? சாஃப்ட்வேர் டெவலப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்குலர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஜாவா தெரிஞ்சிருக்கணும், ஜாவா டெவலப்பிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் ஆண்ட்ராய்ட், பைத்தான் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இங்கே வந்து போட்டிருக்காங்க. யூஐ யூஎக்ஸ் டிசைன் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைத்தான் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் நேவிகேட்டர் பற்றி உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற முன்னாடி என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. இன்னமும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஐடி செக்யூரிட்டி ப்ரொவைடட் அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வர ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 21லேருந்து 30 ஏஜ் கேட்டகரி யாராக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக் அவுட் கிளாஸாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3+ இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 10+ இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அதர் கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ரேட் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸர்சைஸ்மனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5+ இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி எப்படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணுமோ அதே ஃபார்மெட் தான் இதுக்கும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்த லிங்க் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லிங்காக ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா. இது பற்றி ஃபர்தர் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபுல் இன்ஃபார்ம் மேக் பண்ணி போடுறேன். ஆன்லைன் எக்ஸாம் தான் இருக்கும், சிபிடி டெஸ்ட் தான். ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா 150 மார்க்ஸ் வந்து இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ராங் ஆன்சர் பண்ணால் 2/1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 55 மினிட்ஸ். ஓகேங்களா. 60% இருக்கணும். ஜென்ரல் கேஸ்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 55% இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் அல்லது ஏப்ரலில் வந்து டென்டேட்டிவ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஆன்லைன்ஸு. அந்த கைட்லைன்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரலிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு செட் ஆஃப் டெஸ்ட் நான் இது வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார் ரீசனிங், டெஸ்ட் ஃபார் இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார் ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி குவான்டிட்டி ஆப்டியூட் அது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டெஸ்ட் அண்ட் ஈஸிலி பிளேசஸ். ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிபிடி எல்லாமே ஆன்லைன் அப்ஜெக்டிவ் டைப்ஸாக தான் இருக்கும். ஒவ்வொரு டைப்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், மீடியம்ஸ் என்ன மீடியம்ஸில் கேட்பாங்க, டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது பற்றி டீட்டெயிலிஸ்டிக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து NICL அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். AICLன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஃபுல் டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது. என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஓரியன்டாக என்னென்ன படிக்கணும், ப்ரீவியஸ் இயர்ஸ் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் அதை நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோம். அப்போ தான் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் ஆகும். ஓகேங்களா. செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி இன்டர்வியூ ப்ராசஸ் மூலிமா தான் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதுவும் வந்து கன்சிடர் பண்ணி பாருங்கள். இன்டர்வியூக்கான சென்டர்ஸ் எங்கெங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தலாம். ஓகேங்களா. ஆந்திர பிரதேஷ், அசாம், பீகார், சண்டிகர், கோவா, குஜராத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பூனே, ராஜ்கோட், அகமதாபாத் இந்த மாதிரி இதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர். ஓகேங்களா. இந்த 2 இதில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நீங்கள் 2 இதில் எங்கே வேணாலும் தமிழ்நாடு பீப்புள் இந்த 2 லொக்காலிட்டியில் நீங்கள் எங்கே வேணால் எக்ஸாம் சென்டர் வந்து கால் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஃபார் கால் ஃபார் லெட்டர்ஸ் எல்லாமே நான் இந்த ஃபெப் கடைசியிலையோ ஃபெப் நடுவுலையோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you. Bye bye. See you.